மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நாளும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம். இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே திருவுளம் பற்றிய வார்த்தைகள் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது: உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், இப்படியான அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களிலே அந்த காரியத்தை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார். அதன் நிமித்தம் எச்சரிக்கையாக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வர வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களிலே பேச வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் நம்மோடு நடக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே ஆண்டு கொள்ள வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் அந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் அந்த காரியத்தை சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அருமை பிள்ளைகளே, அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள், அநேக பிரச்சனைகள் இந்த நாட்களிலே இருக்கும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே என்ன செய்வாராம்? ஒரு ஜெயத்தை இந்த நாட்களிலே தருவார். என்னுடைய ஆண்டவர் அதற்கு மாதிரியாகத்தான் வேதத்திலே பாருங்கள், இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே உபத்திரவத்தின் வழியாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே கடந்து சென்று ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சிலுவை மரணம் என்று சொல்லுகிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவருடைய நாட்களிலே தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த காலகட்டத்திலே பாருங்கள், அவர் சிலுவை மரணத்தின் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே என்ன செய்தார்? சிலுவையிலே இந்த நாட்களிலே ஜெயத்தை பெற்றார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறார். சிலுவை எதை குறிக்கிறது? உபத்திரவத்தை குறிக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கம், இப்படியான காரியத்தை இந்த நாட்களிலே, சிலுவையை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும்போது உணரக்கூடியதாக இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஒரே இரவிலே 7 முறை விசாரிக்கப்பட்டாராம். ஆனால் அவரை விசாரிக்கிறதற்கு பாருங்கள், அவரை கடைசியாக ஒரு சிறியொரு கிடங்கிலே தான் இந்த நாட்களை போட்டு வைத்திருந்தார்கள், திரும்ப முடியாதபடி உபத்திரவம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் கடைசியாக அவர் சிலுவையிலே இந்த நாட்களிலே வெற்றி சிறந்தார். அதே விதமாக கிறிஸ்துவுக்காக வாழுகிற நாங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வோமா இருந்தால், நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாயும் வெற்றி பெறுகிறவர்களாம் இந்த நாட்களில் இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய கிரியைகளும் இந்த நாட்களிலே ஒளிந்து போகும். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு வைத்திருக்கிற ஜெயமோ இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே ஒளிந்து போகாது. அப்படியானால் இந்த நாட்களிலே அன்பு பிள்ளைகளே, உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் நடக்கிறீர்களா? ஆனால் இந்த நாட்களிலே தைரியமாக திடன் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே திடன் கொள்ளுகிற வேளையிலே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்த நாட்களிலே நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருந்த உபத்திரவத்தின் வழியாக உங்களை அழைத்து இந்த நாட்களிலே ஜெயத்தை பெறுகிறவர்களா இந்த நாட்களிலே மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். சற்று இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை தியானியுங்கள். இந்த நாட்களை அன்பு பிள்ளைகளை, உபத்திரவம் உங்களை இந்த நாட்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்துக்கிற மகிமைக்குள்ளே தேவன் நம்மை எடுத்துச் செல்வார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.